கோத்தெம்பா ப்ரீமியம் அவுட்லெட்ஸ். ஸோ இந்த அவுட்லெட் ஷாப்புக்கு போகலாம், என்ன இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம் வாங்க. இது வந்து மவுண்ட் ஃபுஜி இருக்குது இல்லைங்களா, அது பக்கத்தில் இருக்குது. சரி வா இப்படி தான் போகணும். ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கார் பார்க்கிங், ரொம்ப பெரிய பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அங்கே வாகனத்தை விட்டுட்டு நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த அவுட்லெட் ஷாப்புக்குள்ளே வந்தாச்சுங்க. இந்த அவுட்லெட் ஷாப்பில் நிறைய கடைகள் வந்து இருக்குது. ரொம்ப நாளாக என்னோடய மனைவி ஒரு ஹேண்ட்பேக் வாங்கணும் அப்படின்னு கேட்டுன்னே இருந்தா. சரி ஓகே, அவளுக்கு பர்த்டேக்கு தான் பெருசாக எதுவும் வாங்கி தரல, அட்லீஸ்ட் ஒரு பேக்காவது வாங்கி தரலாமே அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா கோத்தம்பா ப்ரீமியம் அவுட்லெட்ஸ். ஸோ இந்த அவுட்லெட் ஷாப்பில் நிறைய விதமான பேக் எல்லாம் இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்ன கூச்சியா, இது என்ன பிராண்டுன்னு தெரில. மக்கள்கிட்டே காசு இல்லை அப்படின்றாங்கோ, வறுமையில் வாடுறோன்னு சொல்கிறாங்கோ. விதவிதமான பேக்குகள் இருக்குதுங்க. இந்த கூச்சி பிராண்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு வேளை. ஸோ இந்த மாதிரியான பேக்ஸ் எல்லாம், இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தா நம்ம தலை சுற்றிடும் அப்படின்னாலும் சரி ஓகே, என்ன மாதிரி பேக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. வா ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா அப்படியே ஏகப்பட்ட பிராண்டு, அதாவது கூச்சி பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன பேக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ட்ராவல் பேக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைனீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எங்கேருந்து தான் காசு வச்சுருக்காங்கன்னே தெரிலங்க. அசால்ட்டாக வந்து 2 பேக் 3 பேக் அப்படின்றத வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப பெரிய வருமானம் இருக்கிற ஆட்களில் சைனீஸும் ஒன்று போல் இருக்குது. சீனர்கள்கிட்ட அவ்வளோ பணம் விளையாடுது. இதை பாருங்கள், இது பேக் எப்படி இருக்குன்னு. மேலே சுருக்கு பை மாதிரி இருக்குது. இது பாருங்கள், பூட்டெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவான பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் இங்கே பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இடுப்பில் கட்டிக்கிற மாதிரியான பேக்ஸு. இங்கே பாருங்கள், வாவ், மேட் இன் இட்டாலி. ஸோ கூச்சி எல்லாமே வந்து மேட் இன் இட்டாலி போல் இருக்குது. செருப்பு பார்த்தீங்களா, ஓஹோ, மேட் இன் இட்டாலி. இவ்வளோ காஸ்ட்லியான செருப்பா? செருப்போட விலை எவ்வளோன்னு தெரியல, தேடி பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டியான பிராண்ட்ஸ் பேக்ஸு. வாவ் 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 வாவ். இங்கே பாருங்கள், பெல்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பெல்ட் பார்த்தீங்களா, தூக்கி பெல்ட்டு. இதெல்லாம் இன்றைக்கி பிராண்டு ஃபேம்ன்றது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதுங்க. என்னது, எவ்வளோ 50,000? 50,000 ஜாப்பனீஸ் என்ன இந்த பெல்ட்டு? இங்கே பாருங்களேன், இந்த ஷூ. ஸோ இந்த கூக்கியா, அது பேர்லாம் நம்மளுக்கு ப்ரொனன்சியேஷன் வரமாட்டேங்குது. கூக்கி பிராண்டில் கோட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன விலை அப்படின்றத போடவே காணோம், எங்கே போட்டிருப்பாங்கன்னு தெரியல. இப்போ ஏங்க இங்கே ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தீங்களாங்க, 93,000 இது. இந்த ஒரே ஒரு ட்ரெஸ்ஸுங்க, இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஒரு ட்ரெஸ்ஸு 93,000. ஐயோ, தொட்டாலே பயமாக இருக்குது. இப்போ இந்த ஒரு ஷர்ட்டு பாருங்களேன் எவ்வளோன்னு, 91,300. அம்மாடி, இந்த ஒரு ஷர்ட்டு 91,300. அதுக்கு பேண்ட்டோட சேர்த்துன்னு நினைக்கிறேன், டவுசரு பேண்ட்டு 93,300. எது பிடிச்சிருக்கு இந்த மாதிரி பேக்கா? மைக்கேல் கோரஸ். ஓகே, எவ்வளோ பர்சன்ட்? 75% ஆஃப் இது. ஸோ இந்த ஒரு கடையில் வீடியோவில் இருக்கிறதுக்கு அலோடு மைக்கேல் கோரஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதில் ஒரு ப்ரைஸ்லாம் பார்த்தீங்களா, 1,10,000 இந்த பேக்கு. இதில் 70% ஆஃப் ஆடி. இதில் இதெல்லாம் 3 செட்டாக சேர்த்து 1,10,000. ஆனால் என் ரேட் இப்போ ரொம்ப கம்மி இல்லை. இப்போ 1,10,000 எவ்வளோ? 33,000 இது. ஸோ 33,000னா நம்ம ஊர் காசுக்கு 15,000, 16,000 இப்போது ஜப்பான் இந்தியன் மணிக்கு இந்த பேக்கு. ஸோ இந்த ஒரு பேக்கு இது என்ன ப்ரைஸ் வருது பாரு, எங்கே போட்டிருக்கு ப்ரைஸு? உள்ளுக்குள்ளே இருக்கா? இங்கே போட்டிருக்கு பின்னாடி 88,000. இதில் வந்து 85% ஆஃபு. 88. 28. ஓகே, வேறு என்ன பர்ஸ் இருக்குது? இதெல்லாம் என்ன ப்ரைஸ்டா பாரு. இந்த பர்ஸ் எல்லாம் இது என்ன ப்ரைஸ் போட்டிருக்கு பாரு, திருப்பு 55னா எவ்வளோடா பாரு, அந்த கையில் இது வச்சுருக்கேன் 55னா 15 கிட்ட எப்படியும் ஒரு 14,000 அந்த மாதிரி லெவலுக்கு வருமா? ஸோ இந்த ஒரு பேக்கு பார்க்குறதுக்கு ஓலையில் போட்டு பின்னா மாதிரி இருக்குது.
ஸோ இது என்ன ப்ரைஸ் இது? எங்கே ரேட்டு உள்ளுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். 70% ஆஃப் போட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து ஸோ இது எல்லாமே வந்து இது என்ன ப்ரைஸு? 77. எல்லாமே வந்து ஒரு 15,000 நம்ம ஊர் காசுக்கு என்ன திட்டத்துக்கு வரும்? இதெல்லாம் என்னது செட்டா தனித்தனியா? இங்கே பாருங்கள், மைக்கேல் கோர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஜப்பானில் அவுட்லெட் ஷாப்பில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. ஆன்லைனில் வாங்குறத விட இங்கே நீங்கள் வந்து வாங்குறது ஓரளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து வாங்க முடியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோர்ஸு 55,000 போட்டிருக்குதுங்க. இதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பரு இதெல்லாம் என்ன எப்படி இருக்குது பாருங்கள். என்ன ப்ரைஸுன்னு தெரியல. ப்ரைஸ் வந்து 33,000 அப்படின்னா உங்களுக்கு 9,900 நம்ம ஊர் காசுக்கு என்ன ஒரு 5,000 4,000 அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க. சரி, இது பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்குடி கலரு. இன்னும் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இது. என்ன ப்ரைஸு? 77. 19 தானா? 77னா எவ்வளோ? 19,000. அது 23 கூட கிடையாது, 19 தான் போட்டிருக்கோம். அப்போனா நம்ம ஊர் காசுக்கு என்ன வரும்? 8,000 50,000 வருமா? அது 8,000 50,000 தான். 8,000 50,000னா வாங்கிக்கேன், என்ன பண்ண போகிறேன்? வாங்கி ஒன்று வச்சுக்கோ. இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 70% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு விற்கிறாங்க. ப்ராஃபிட் இல்லாமலே விற்பாங்க. எதுவும் சும்மா விற்கிற போகிறது கிடையாது, எல்லாம் ஒரு தந்திரம் தான். இது என்ன ப்ரைஸு? 93. 93னா எவ்வளோ? இது இங்கே பாரு 28,000 நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வரும்? இன்னும் ஒரு 14,000 அந்த திட்டம் வரும். 14,000 தான் வருது இது. ஸோ இந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஐட்டமாக பார்த்து வந்து வாங்கிட்டு போகலாம். எனக்கு வந்து ஒரு ஷூ வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கேன். 70% டிஸ்கவுண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்லேருந்து பார்த்தோம்னா இன்னும் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 5,000 அந்த திட்டம் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். தாராளமாக வந்து வாங்கலாம் இந்த மாதிரி ஷூ எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இருக்குது. ஸோ இந்த பச்சை கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு 5,000 வந்து வாங்க முடியும் இதெல்லாம். ஸோ இந்த ஷூவும் வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5,000 திட்டம் தாங்க. மைக்கேல் கோர்ஸ் இது பார்த்தீங்களா எப்படி கின்னு இது பாருங்க. வாட்ச் எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டடில் சும்மா தரமாக இருக்குது பாருங்கள். என்ன ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கூப்பன் டிஸ்கவுண்ட் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு இன்னும் ஒரு 10,000 தாங்க இருக்குது. அவ்வளோதாங்க இது வாட்ச்சு. பார்க்கறதுக்கு எப்படி தரமாக இருக்குது பார்த்தீங்களா. மைக்கேல் கோர்ஸ் நிறைய வாட்ச் இருக்குங்க. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் சூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேக் ஷாப்பிங் இவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலாங்க உண்மையிலேயே. உனக்கு எது பிடிச்சிருக்கு சுஜி? இதுவா? ஓகே, இது அதுக்கு அடுத்தது வேறு எது பிடிச்சிருக்கு? இதுவா? இது ரெண்டில் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். தள்ளுறா அது வேணுமா உங்கள் மம்மிக்கு? வா தள்ளு, எது நல்லா இருக்கு நீ பிடிச்சிக்கோ. இரு நில்லு அப்படி ஒரு இடத்துல. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இது நல்லா இருக்கு. லோகோலாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸ்ட்ராப் உள்ளார போகிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே சூப்பர். என்ன ப்ரைஸ் வருது இது? திருப்பி என்ன ப்ரைஸு? எவ்வளோ? 27,500. 93,500 23,500 தராங்க. இப்போ நான் எவ்வளோ வருது? 14,000 சில்லற நம்ம ஊர் காசுக்கு. இது ஹேண்ட்பேக்கில் பல வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தான் காசு வச்சுருக்காங்கன்னு தெரியல. 50,000 இருந்தாலும் 1,00,000 ரூபாய் இருந்தாலும் தாராளமாக ஹேண்ட்பேக்குள்ளே காசு கொடுத்து வாங்குறாங்கப்பா. இங்கே பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி இதுவும் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குதுங்க. ஒன்றும் சூப்பராக இருக்குது. இது பாருங்கள். ஓ, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பர்ஸும் கூட விற்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் 3 ஐட்டமாக வாங்கினீங்க அப்படின்னா இப்போ 70% ஆஃப்லேருந்து உங்களுக்கு 80% ஆஃப் தரோம் அப்படின்றாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் பார்க்கறதுக்கு சும்மா சூப்பராக இல்லை. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம் வாங்கினோம். 3 ஐட்டம் வாங்கினா 80% டிஸ்கவுண்ட் அப்படின்னாங்க. சரி ஓகே 3 ஐட்டம் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 3 ஐட்டமாக வாங்கியாச்சு. ஸோ இந்த பர்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 அப்பா கிட்டத்தட்ட சரியான ரேட்டுங்க இது. ஆனால் இது நம்ம டிஸ்கவுண்ட்லாம் போச்சுன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 40,000, நம்ம ஊர் காசுக்கு ஒரு 20,000 அந்த திட்டத்துக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோர்ஸில் நீங்கள் டூரிஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 3 ஐட்டம் வாங்கினீங்க அப்படின்னா 70%லேருந்து 80% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது லோக்கலில் இருக்கிற ஜப்பான் ரெசிடென்ஸுக்கு வந்து கிடையாது. நீங்கள் வந்து டூரிஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து இந்த பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஜப்பானில் இருக்கிறோம் அப்படின்றதுனால நாங்கள் என்ன நினச்சோன்னா
அவர் சொல்லிட்டாரு நீங்கள் வந்து 3 ஐட்டம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு 80% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னாரு. ஸோ அட் லாஸ்ட் வந்து நாங்கள் ஜப்பானில் இருக்கிறோம் அப்படின்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க 70% தான் ஜப்பானில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது டூரிஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னாரு. சரி நீங்கள் ஜப்பானில் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ என் ரேட்டு டாலர் வேறு பயங்கரமாக இது டாலர் ரொம்ப ஏறி இருக்குது, என் ரேட் பயங்கரமாக சரிவடைஞ்சிருக்கு. நல்ல பெஸ்ட்டான ஒரு பையில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான அவுட்லெட் ஷாப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே போட்டா இதுவாக போயிடும் 16,800ங்க. நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 to 9,000 ரூபா வருதுங்க திட்டம். ஸ்மார்ட் வாட்ச் தான் வச்சுருந்தேன் இந்த வாட்ச் வச்சுருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோல்டு பிளேட்டடு நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 8,000 ரூபா தான். மைக்கேல் கோர்ஸ். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.